எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ பலாப்பழ சீசன் இல்லையா? இந்த பலாப்பழத்தில் பழுத்த பலாப்பழம் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் பச்சையாக இருக்கும்போது இதில் வச்சு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு நல்ல ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பலாப்பழத்தை பச்சையாக இருக்கிற காயை எடுத்து இதே மாதிரி நம்ம உரித்து வச்சுக்கணும். முத்தின காயாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு அதோட கொட்டை தேவைப்படணும்னா அதையும் வச்சு நல்லா அரிஞ்சு இது மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணோம். அதுக்கு ஒரு 4-5 பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். இதை போட்டு நீங்கள் மிக்சியில் தேங்காய் கூட ஒரு அடி நல்ல மசி போல் அரைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூளை சேர்த்து இந்த மசாலாவை, அதாவது இந்த பலாப்பழத்துக்கு போட வேண்டிய இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்துக்கு மேலே கேஸ் ஸ்டவ்வில் வச்சு மேலே வச்சு இது மாதிரி போடணும். போட்டுட்டு இதை நல்லா ஃபுல்லாக திருப்பி விட வேண்டாம். இதை தேவையான அளவு உப்பும் போட்டு, நீங்கள் உப்பு போடும்போது பார்த்து போடணும். சில பல காய் நல்ல இனிப்பாக இருக்கும். ஏன்னா ரெண்டும் இனிப்பும் உப்பும் உங்களுக்கு மேட்ச் ஆகணும் இல்லையா? கொஞ்சம் முதல்ல போட்டுட்டு இதை என்ன பண்ணணும், அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு பாதி வேக வச்சு ஒரு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு தான் நீங்கள் இதெல்லாம் அந்த மசாலையெல்லாம் திருப்பி போடணும். இப்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை மூடி விட்டு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா இதுக்குள்ளே தண்ணி நிற்கிது பார்த்துங்க. ஆனால் இந்த காய் பாதி வெந்திருக்கு. கையில் பிடிச்சி பார்த்தா பாதி வெந்திருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட அந்த தண்ணி ஃபுல்லாக, கீழே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றட்டும். வற்றின பிறகு நம்ம இதை திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை ஃபுல்லாகவே திருப்பி போட்டு அதை மசியல் மாதிரி பண்ண போகிறேன். நம்ம அந்த கிழங்கு இருக்கு இல்லையா, நம்ம கன்னியாகுமரியில் எல்லாம் மரவள்ளி கிழங்கு மசியல் மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்ல சைட் டிஷ்ஷு. இதை சிக்கன் கறி, மட்டன் கறிக்கு கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த காயை வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போடுறோம். நல்ல மசியெல்லாம் திருப்பி போடுறோம். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வெட்டிக்கோங்க. இது கடையில் வாங்கின தேங்காய் எண்ணெய் தான். இல்லைன்னா சாதா ஒரு கேரளா டேஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. இதை நல்லா நம்ம அந்த ஸ்பூன் வச்சு மசியணும். ஏன்னா பலக்காய் சீக்கிரம் ஆவியில் வெந்துடும். இதை நல்லா திருப்பி போட்டு ஆகும்போது நல்ல மசியல் மாதிரி வந்துடும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு இது சீசன்னால் கண்டிப்பாக கிடைக்கவும் செய்யும். பழமாக வாங்காமல் காயை வாங்கி வீட்டில் இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துன்னா எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இதுக்குள்ள கொஞ்சம் காரம் எனக்கு கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சோண்டு மிளகு பெப்பர் பொடிச்சு வச்சுருந்த பெப்பரை கொஞ்சம் கூட போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.